ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th புக்கோட பார்ட் 2 வீடியோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸில். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். ஸோ இட் வில் பி மோர் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ டு டூ மோர் வீடியோஸ். அண்ட் தென் எனக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக என்னோடய வீடியோ பார்த்து படிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம 10th புக் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்னும் ஒரு லெசன் தான் இருக்குது, எக்கனாமிக்ஸ் முடிச்சா கவர் ஆகிடும். ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 10th புக் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருந்திருப்போம். இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறதுக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, தைரியமாக படிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது indirect taxes. So if the burden of the tax can be shifted to others, it is an indirect tax. So indirect tax அப்படிங்கிறது ஓன் பர்சன் வந்துட்டு, ஸோ இப்போது ஒருத்தவங்க ஒரு கூட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த பொருளை வாங்குறவங்க தான் அதுக்கான டேக்ஸை பே பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்துட்டு எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸில் வருது. ஏன்னா அந்த கூட்ஸை இது பண்ணுறவரே டேக்ஸ் பே பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு டேரெக்டாக போய் கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த பேர்டன் வந்துட்டு அதர்ஸ் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸு. த இம்பேக்ட் இஸ் ஆன் ஒன் பர்சன் while the incidence is on the other person. Therefore, in the case of indirect taxes, the taxpayer is not the tax barrier. Okay. Some indirect taxes are என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸஸில் வருது. ஸ்டாம்ப் டேக்ஸ் டியூட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் அ டேக்ஸ் தட் இஸ் பெய்டு ஆன் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் லைக், ஸோ மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகட்டும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டைரக்ட் டேக்ஸுங்கிற ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஓகே. நெக்ஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சார்ஜ்டு பை த கவர்மெண்ட் ஆன் எனி சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் ப்ரொவைடட். எதெல்லாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூவி டிக்கெட்ஸ் டு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வருது. ஓகே. Next, excise duty. And excise tax is any duty on manufactured goods levied at the moment of manufacture rather than at sale. ஸோ எக்ஸைஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ஸோ மேனுஃபேக்சர்டு கூட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை சேல் பண்ணுறது மூலியமாக வந்துட்டு நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ இன் அடிஷன் டு அன் இன்டைரக்ட் டேக்ஸ் சச் as அ சேல்ஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So the goods and service tax, GST, is one of the indirect taxes. The GST was passed in Parliament. So எப்போ பாஸ் பண்ணாங்க? 29th March 2017. The act came into effect on, so பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணது 29th March 2017. அது எப்போ ஆக்டாக பாஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 1st July 2017. எதுக்காக? இதோட மோட்டோ என்னன்னா, எஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட், இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். ஸோ எப்போ பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆச்சு? 29th March 2017. எப்போ எஃபெக்டாக ஆக்டாக மார்ச்? 1st July 2017. மோட்டோ என்னது? ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜிஎஸ்டியை எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ். எப்போ? in 1954. ஃப்ரான்ஸ் இன்ட்ரடியூசஸ் த GST for the first time in 1954. How are taxes levied? எப்படி டேக்ஸ் வந்துட்டு மதிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டால், taxes levied by the government progressively, proportionally as well as regressively. Progressive tax அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ the rate of tax increases as the tax base increases. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே டேக்ஸ் பேஸுங்கிறது 10,000 இருக்குது. டேக்ஸ் ரேட்டு 10%. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணோம்? 1000. 2000 போது 15%. 20,000 போது 15%. அதோடது 3,000 பே பண்ணுறோம். 30,000 போது 25% பே பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து கண்டினியூஸான ஆர்டரே இல்லை. ஸோ இதுலேருந்து 5%, தென் இங்கே வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டேக்ஸ் வந்துட்டு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸ் பேஸும் இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரப்போர்ஷனல் டேக்ஸ். ப்ரப்போர்ஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இங்கே 10, 15 இந்த டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, டேக்ஸ் பேஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட் டேக்ஸ் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 10% தான் வந்துட்டு டேக்ஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்குது. டேக்ஸ் லீவ்ட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு போர்ஷன் இஸ் நோன் அஸ் ப்ரப்போர்ஷனல் ரேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிக்ரெசிவ் டேக்ஸஸ் அப்படின்னா ஸோ ஹையர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் லோவர் த இன்கம் குரூப்ஸ் தேன் இன் கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ். இட் இஸ் அ வெரி ஆப்போசிட் ஆஃப் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். ஸோ ப்ராக்ரெசிவ் டேக்ஸுக்கு ஆப்போசிட் தான் வந்துட்டு ரிக்ரெசிவ் டேக்ஸ். நீங்கள் அதாவது எப்படின்னா டேக்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே ஒரு பீரியட்லையும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது. ஓகே ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது வந்து இன்ட்ரா ஸ்டேட்னா வித் இன் த ஸ்டேட். என்னென்ன டேக்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுது இதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட் ஆர் சேல்ஸ் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், லாட்ரி டேக்ஸ் அண்ட் ஸ்டேட் சர்சார்ஜ் அண்டு செசஸ். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சிஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். இது வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸசைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், countervailing duty, additional duty of customs, surcharge, educational and secondary or higher secondary cess. Next integrated goods and service tax IGST சொல்லுவோம். ஸோ இது interstate integrated GST. 4 major GST rates பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28%. இது important. ஸோ 4 major GST rates பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28%. Almost all the necessities of life like vegetables and food grains are exempted from this tax. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ். இந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் சில இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டு அப்புறம் வந்து இந்த பாயிண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரப்போர்ஷனல் டேக்ஸ், ரிக்ரெசிவ் டேக்ஸ். ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இன்கம். இதுலேயும் ப்ரப்போர்ஷனல் டேக்ஸில் இன்கம் இன்க்ரீசஸ், ரிக்ரெசிவ் டேக்ஸில் இன்கம் சேஞ்சஸ். ஸோ இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் இன்கம். ப்ராக்ரெசிவ் டேக்ஸில் டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ், ப்ரப்போர்ஷனல் டேக்ஸில் டேக்ஸ் கம்மியாகும், ரிக்ரெசிவ் டேக்ஸில் சேம் டேக்ஸ் ஆல்வேஸ், டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே 10, 15, 25 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கா. இங்கே வந்து டேக்ஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். எங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரப்போர்ஷனல் டேக்ஸில். ஏன்னா இங்கே 15% பே பண்ணுவீங்க, இங்கே 10% தான் பே பண்ணுறாங்க. அப்போ இங்கே டேக்ஸ் பே பண்ணுறது டிக்ரீஸ் ஆகிருக்கு, கரெக்டாக? ஸோ அப்போ டேக்ஸ் டிக்ரீசஸ். ரிக்ரெசிவ் டேக்ஸில் டேக்ஸ் எப்பயுமே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் டேக்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ். Black money. Black money is funds earned on the black market on which income and other taxes have not been paid. The unaccounted money that is concealed from the tax administrator is called as black money. So black money அப்படிங்கிறது ஒரு black marketல earn பண்ண ஒரு income. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ண மாட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு பிளாக் மணின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அது டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரால் அந்த மணி வந்து கவுண்ட் பண்ணப்படாது, அது பிளாக் மணின்னு சொல்கிறோம். எதெல்லாம் காசஸ் ஆஃப் பிளாக் மணி? செவரல் சோர்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ். ஸோ சோர்ஸ் பிளாக் மணி இது பண்ணுறதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன, எப்படி அது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டால் ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ், லைசன்சிங் ப்ரொசீடிங்ஸ், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ், ஸ்மக்லிங் அண்ட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே பிளாக் மணி வரதுக்கான ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஈவேஷன். Tax evasion is the illegal evasion of taxes by individuals, corporates and trusts. ஸோ வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வரி ஏய்ப்பு அப்படிங்கும்போது டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கிறதா. ஸோ அதுக்கு வந்துட்டு சம் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட்ஸ் அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், inflating deductions or expenses, hiding money, hiding interest in offshore accounts. ஸோ டேக்ஸ் ஈவேஷன் வரி ஏய்ப்பு செஞ்சால் என்னென்னலாம் பெனால்ட்டிஸ் இருக்குன்னு கேட்டால், ஸோ இஃப் அ பர்சன் வெல்ஃபுல்லி கமிட்ஸ் த ஆக்ட் ஆஃப் டேக்ஸ் இவேஷன் ஹி மே ஃபேஸ் ஃபெலோனி சார்ஜஸ். ஸோ அது நிறையா இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் மணி வந்துட்டு. ஸோ டேக்ஸ்
ஈவேஷன் பெனால்ட்டிஸ் இன்க்ளூட்ஸ் இம்ப்ரிஸ்மெண்ட் அப் டு 5 இயர்ஸ். ஸோ 5 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை விதிக்கப்படும். அண்டு ஃபைனும் வந்துட்டு விதிப்பாங்க. த டிஃபெண்டன்ட் மே ஆல்சோ பி ஆர்டர்டு டு பே ஃபார் த காஸ்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன். ஸோ ப்ராசிக்யூஷனுக்கும் வந்துட்டு காஸ்ட் பே பண்ணணும். நெக்ஸ்ட் டேக்ஸ் ஈவியேஷன் பெனால்ட்டிஸ் கேன் பி ஹார்ஷ் டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த கிரைம். ஸோ டேக்ஸ் பெனால்ட்டி வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அந்த அவங்க எவ்வளோ க்ரைம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு க்ரைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான பெனால்ட்டிஸ் வேரி ஆகும். நெக்ஸ்ட் taxes and development. The role of taxation in developing economics is as follows. Source mobilization. Taxation enables the government to mobilize a substantial amount of revenue. The tax revenue is generated by imposing direct taxes such as அதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் taxes மூலயமா வந்துட்டு டேக்ஸ் ரெவன்யூ வந்துட்டு மொபிலைஸ் ஆகும். ஸோ இன்டைரக்ட் taxes ஆல்சோ. ஸோ டைரக்ட் taxesன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸ் கவர் ஆகும். இன்டைரக்ட் taxesல கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாமே கவர் ஆகும். Next, reduction inequalities of income. Taxation follows the principles of equality. So, canon of equality அதை பார்த்துருப்போமா. ஸோ இப்போ the direct taxes are progressive in nature. அதே மாதிரி இன்டைரக்ட் taxesம் progressive in nature தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சோஷியல் வெல்ஃபேர்க்காக டேக்ஸ் வந்து இது பண்ணுறோமா. சோஷியல் வெல்ஃபேர் இஸ் ஜென்ரேட்டட் டியூ டு ஹையர் taxes. Next, foreign exchange. Generally, developing countries and even the developed countries do not impose taxes on export items. ஸோ ஏற்றுமதி பண்ணுறதுக்காக எந்த ஒரு டாக்ஸஸும் பெருசாக விதிக்கிறதில்ல. நெக்ஸ்ட்டு ரீஜனல் டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணுறோம். லைக் பேக்வேர்டு ரீஜியன்ஸ் விச் இன்டியூசஸ் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் டு செட் அப் இண்டஸ்ட்ரீஸ் இன் சச் ரீஜியன்ஸ். இது எல்லாத்துக்காகவும் ரீஜனல் டெவலப்மெண்ட்காக டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ பணவீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக டாக்ஸேஷன் வந்துட்டு நம்ம போடுறோம். த்ரூ டாக்ஸேஷன் த கவர்மெண்ட் கேன் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் பை ரெடியூசிங் த டேக்ஸ் ஆன் த கமாடிட்டிஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட். ஸோ டேக்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி, அது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். அதுலேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஃபீ அப்படிங்கிறது ஒரு பேமெண்ட், அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இஃப் அ எலமெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் த லிவி பிகம்ஸ் அ டேக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறது இஃப் ஃபீஸ் payment for a specific benefit privilege although the special to the primary purpose of the regulation in public interest. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதான் ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி, ஃபீ அப்படிங்கிறது ஒரு வாலண்டரி பேமெண்ட். அதே மாதிரி டேக்ஸ் வந்து இம்போஸ் ஆன் அ பர்சன், ஹி ஹேஸ் டு பே இட், அதர்வைஸ் ஹி வில் பி பனிஷ்டு ஆர் பீனலைஸ்டுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் ஃபீ பே பண்ணல அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஒரு தண்டனையும் அந்த மாதிரிலாம் விதிக்க போகிறதில்ல. டு நாட் வாண்ட் டு அவருக்கு வந்து ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான சர்வீஸ் வந்து அவருக்கு போகாது, அவ்வளோதான், ஃபீ பே பண்ணலைன்னா. இன் திஸ் கேஸ் டேக்ஸ் பேயர்ஸ் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி டேரக்ட் பெனிஃபிட்ஸ். ஃபீ பேயர்ஸ் கேன் கெட் டேரக்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் பேயிங் ஃபீ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாம்ப் ஃபீ, டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ், வெல்த் டேக்ஸ், வேட் எக்ஸெட்ரா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு இல்லை இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே தென் பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. அதே மாதிரி நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸுக்குள்ளே ஜிகே டாபிக் கவர் பண்ணுறது தான். ஸோ 10th புக் ஃபுல்லாகவே நம்ம முடிக்க போகிறோம். இப்போது இன்னும் ஒரு லெசன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் எப்படி நம்மளோட கிளாஸஸ் எப்படி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு டாப்பிக்கையுமே நான் வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ தட் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் அந்த பிளேலிஸ்ட்டில் மட்டும் நீங்கள் போய் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து எடுத்துக்க முடியும். அந்த டாபிக் எந்தெந்த புக்ஸ்லலாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் நான் ரெஃபர் பண்ணாலும் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நான் அதை ஆட் பண்ணிடுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ.